ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சாட்டர்டே, அதாவது ஆகஸ்ட் 9 வந்து நாங்கள் சென்னை கிளம்பி போனோம். நாங்கள் வந்து இருக்கிறது காரைக்குடி. ஸோ சென்னை கிளம்பி போயிட்டு எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறப்ப செம்ம ஹாப்பியாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மதியானம் காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம். மார்னிங் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர்நூன் இறங்கணும். 1 மணி ஆகிடுச்சு. அங்கே போனால் தடபுடலாக சாப்பாடு. அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்ற சாப்பாடு செம்ம. அம்மா வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். பட் அந்த டேஸ்ட்டை நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்லலாம். இறால், ஃபிஷ்ஷு, காலிஃப்ளவர் மசாலா, மாம்பழம், சாம்பார், ரசம், தயிர், இந்த மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சண்டே தான் ஃபங்க்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாரோட அப்பாவுக்கு 89 வயசு ஆரம்பம். ஸோ அதனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க, பெரிய பார்ட்டி மாதிரிலாம் இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி அங்கே சின்னதாக ஒரு எடுக்க முடிஞ்ச அளவுக்கு பிக்கெல்லாம் எடுத்தோம். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பேராசிரியர் டாக்டர் ஆர் அழகப்பன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு தான் 89 வயசு ஆரம்பம். இவங்க யாருன்னா எங்கள் மாமியாரோடைய அப்பா தான். ஸோ சின்னமாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய பெரிய அரசியல்வாதி இல்லாமல் தெரிஞ்சவங்களை வரைக்கும் கூப்பிட்டு சின்னமாக ஃபங்க்ஷன் பண்ணி மதியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சூப்பராக போச்சு. செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் 2-3 பேர் பேசினாங்க. என் பசங்க ரொம்ப சேட்டை விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. ஐயா வந்து கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார நீ ஃபோட்டோலாம் எடுத்துரு அப்படின்னு சொன்னதுனால ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரினால சிம்பிளாக எடுத்துகிட்டு அப்பப்போ நடுவில் நாங்கள் கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டோம் ஃபோட்டோஸ்லாம். ஏன்னா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வர்றவங்களெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எடுக்க முடியாதுன்னு ஆரம்பத்துலேயே அப்பப்போ நின்று நாங்கள் 2 பேரும் தனியாக என் பசங்களோட, அப்புறம் எங்கள் மாமியாரோட சேர்ந்து, அப்புறம் எங்கள் மாமியார் பிள்ளைங்களோட, என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களோட, நான் பிள்ளைங்களோட இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா என்ன எடுத்தாலும் ஃபோனில் வந்து அப்பப்போ என் பசங்க வந்து நோண்டி எடுத்து டெலீட் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி எப்படியாவது கேப்ச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. என் பசங்க எப்போவுமே ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப ரெடியே ஆக மாட்டாளுங்க. ஒன்று கிளிப்பு போட மாட்டாளுங்க, பேண்ட் போட மாட்டாளுங்க, எதாவது. ஆனால் இந்த முறை நான் என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிவிட்டு அவளுங்களே இந்த யூடியூப்லாம் பார்க்குறது எனக்கு இதை பண்ணி சொல்லிட்டு செம்மையாக ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடித்து தூங்கி எழுந்துச்சி மறுநாள் காலையில் நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் திரும்பவும் காரைக்குடிக்கு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்தார், சாப்பிட்டு கிளம்புவோம். ஏன்னா மத்தியானம் 3:45 திங்கக்கிழமை. அங்கேருந்து நம்ம கிளம்புனோம்னா நைட்டு வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ கிளம்பி வந்தாச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் முடித்து வந்து வீட்டில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரும் போது தான் அப்படியே ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போது என் பசங்க வந்து பயங்கர சேட்டை. வீட்டுக்கு வந்துட்டு சாக்லேட்டு சாப்பிட்டுட்டு அவள் கையில் வச்சுக்கிட்டு என்னோடய சாக்லேட்டு எனக்கு வேணும்னு கேட்குறா. ஸோ ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி ஏதாவது சாப்பிடணும் போலீஸ் சாக்லேட் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அவளுங்களுடைய சேட்டை ஆரம்பம். இனி என்னென்னன்றது வரும்போது வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.